ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினும் ரியோவும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு நிறைய சவால் இருந்திருப்பாள் இல்லையா. அப்போ நம்ம ரியோ என்ன சொல்லியிருந்திருப்பான், 3ன்றதுக்குள்ளே இங்கேருந்து போகலைன்னா அவன் கதையை முடிச்சிடுவேன்ற மாதிரி கத்தியை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான்ல. ஆனாலும் அவன் பயப்படாமல் நின்றுட்டு இருப்பான். ஸோ 1 2 3 அப்படின்னு 3 சொல்கிறதுக்குள்ளேயே பயந்துட்டான். உங்களை அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். ஸோ நம்ம ரியோவும் அமைதியாக அந்த கத்தியை திரும்ப பாக்கெட்லேயே வச்சுட்டான். அடுத்த நிமிஷம் அவனுடைய முகத்தில் இருந்து அந்த கோவமும் மறைஞ்சு போயிடுது. ஸோ மறுபடியும் பழைய ரியோ வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி டார்லிங் வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னதும் ஹீரோயினும் சிரிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கேன்டீன் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்துட்டே நம்ம ரியோ வந்து என்ன கேட்குறான்னா, லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிடணுன்ற மாதிரி. ஹீரோயின் உடனே இன்னைக்கு முடியாது, கிளாஸ்க்கு வந்து லேட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னதும் ரியோ வந்து சரி அப்படின்னா நாளைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோயின் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப இன்னசென்ட்டா, அம்மா நாளைக்கு என்ன ஸ்பெஷல், ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேயா அப்படின்னு கேட்கும்போது ரியோ சிரிச்சுக்கிட்டே, ஹலோ என்ன ஃபூல் பண்ண ட்ரை பண்ணுறியா, நாளைக்கு என்ன நாளுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, சரி சரி கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னதும் ரியோ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நான் வந்து இன்னும் உனக்காக பர்த்டே கிஃப்ட் வந்து எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சோகமாக சொல்கிறா. என்ன சொல்கிற நீ, எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் வேண்டாம், கிஃப்டாக நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வைக்கப்பட்டுறாங்க. உடனே வேற பக்கம் திரும்பிடுறாங்க. ஐயோ கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட பார்க்குறாங்க. ஆனால் ரியோ வந்து அவளை விட மாட்டான். கையை பிடிச்சிட்டு ரொம்பவே சீரியஸாக, ஹீரோயின் நான் வந்து சும்மா ஜோக்குக்காக சொல்லலை, நான் உண்மையாகவே சொல்கிறேன், சீரியஸாக நீ என் கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னதும். ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவனே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ரியோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு நிறுத்திட்டான். இல்லை இனிமேல் ஹீரோயின் கிடையாது, ஹீரோயின் டார்லிங் அப்படின்னதும் ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டே, அடே இப்போ நிக் நேம்லாம் வச்சுட்டியா அப்படின்னு வைக்கப்படுறாங்க. ஸோ ரியோ அவளுடைய கையை மெதுவாக பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு பெரிய கனவு ஒன்று இருக்குது அப்படின்னதும் என்ன கனவுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ரியோ கண்களில் சந்தோஷத்தோட, எனக்கு நாளைக்கு பிறந்தநாள் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ எல்லாரும் முன்னாடியும் நீயும் நானும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும், அதுதான் என்னுடைய பிக்கெஸ்டான ஒரு ஆசையும் கூட அப்படின்னதும் ஹீரோயின் ஒரு நொடி சிரிச்சுக்கிட்டே, சரி ப்ராமிஸ் நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னதும் ரியோ முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வருது. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு திடீர்னு இன்னொன்று ஞாபகம் வருது. ஓ இது உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ரியோ அங்கே விட்டுட்டு போன ஒரு நோட்ஸை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ரியோ அதை வாங்கிட்டு தேங்க்யூ டார்லிங்ன்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமாக காரிடாரில் ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் அவளுடைய வழியை மறைக்கிறாங்க. ஒருத்தர் இந்த பிளாக் பிளட் கேங்கோடைய லீடரும், இன்னொருத்தர் அந்த நோரா. ஸோ அந்த லீடர் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹீரோயின் என்ன நடந்தாலும் நாளைக்கு ரியோடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீ போக மாட்டேன் அப்படின்னதும் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, அப்படியா என்னை யாரு தடுக்க போறாங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்த நொடியே நோரா வந்து பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறா. நாங்க தான் அப்படின்னதும் அந்த நேரத்தில் அந்த லீடரும் ஒரு கயிறு எடுத்து ஹீரோயினுடைய கையை வந்து கெட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த நேரத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது, போதுன்ற மாதிரி. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நின்னது ஃபேக்கான அந்த ரே சில்வியா இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான் நின்றுட்டு இருப்பான். ஸோ முன்னாடி வந்து நீங்கள் இவ்வளோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே, இது எங்களுடைய மேட்டர், நீ உள்ள வராத அப்படின்னதும். ஆனால் அந்த ஃபேக்கான சில்வியா அமைதியா, நான் இன்டர்ஃபியர் பண்ணலை, ஒரு சஜஷன் தான், வேணும்னா எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹீரோயினை வச்சுக்கோங்க, குறைஞ்சது அங்கேயாவது சேஃபாக இருப்பா, உங்கள் கேங் மெம்பர்ஸ்க்கு நடுவில் இருந்தால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம் அப்படின்னதும். அதை கேட்ட நோரா வந்து, என்னடா திடீர்னு ஹீரோயின் மேலே இவ்வளோ அக்கறை, எங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அந்த பிளடி நைட் அன்னைக்கு நீ தானே அவளை எஸ்கேப் ஆக விட்ட அந்த சந்தேகத்தோடய கேட்குறா. உடனே அந்த ஃபேக்கான ரேசெல்வியா வந்து அமைதியாக சிரிச்சுட்டு, நான் வந்து ஒரு சஜஷன் தான்ப்பா சொன்னேன், கேட்கணும்னா கேளுங்க, வேணானா விட்டுருங்க, டிசிஷன் வந்து உங்களுடையது அப்படின்னது. நோரா உடனே, உன்னுடைய சஜஷனை நீயே வச்சுக்கோ, இவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், இல்லை வேற ஏதாவது ஹிடன் மோட்டிவ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா, நீ ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுற, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுடையது, உங்களுடைய விருப்பம், நான் இதில் வந்து எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான். ஸோ அவன் போனதுமே நோரா வந்து அப்படியே சலிச்ச மாதிரியே, இவனுக்கு என்ன பிரச்சனைனே புரியலையே அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. இந்த லீடர் வந்து அமைதியா, சரி அவனை விடு, அவன் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து அந்த 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, என்ன ஏன் கடத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்னு நோரா வந்து, இன்னும் புரியலையா, இதெல்லாம் ரியோடைய நல்லதுக்காக தான் அப்படின்னதும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹெல் யூனிவர்சிட்டியில லவ்வுக்கு இடமே கிடையாது, இங்க காதல் வந்து விஷம் மாதிரி, அது யார் வாழ்க்கையில வந்தாலுமே அது அவங்கள அழிச்சிடும் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அடுத்த செகண்டே அந்த நோராவுடைய கையை வந்து கடிச்சு வச்சிடுறாங்க. அவ வந்து ஆன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க கோபத்துல அவ உடனே ஹீரோயினுடைய வயிற்றுல ஒரு குத்து விடுவா பாருங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் வழியில
கீழே அப்படியே குனிகிறாங்க. ஆனா இந்த நிலைமையிலையுமே ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டு, என்ன சொன்ன, லவ் வந்து விஷமா அப்படின்னா நீங்க 2 பேரும் பண்றது என்னது, நான் என் கண்ணாலே பார்த்துருக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க, அப்படி இருந்தும் நீங்க ஏன் சாகலை அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியை கேட்டதுமே நோரா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. உடனே ஹீரோயினுடைய வாயை மூடிட்டு, உண்மைக்குமே சொல்றேன், எங்களுக்குள்ள இருக்கிறது லவ் கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதுமே இப்போ அந்த லீடருடைய மனசை நேராக குத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மைக்குமே அவன் நோராவை காதலிக்கிறான் போல. ஆனா நோராவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போட அர்த்தமே வேற. ஸோ அவளுக்கு வந்து இது காதல் கிடையாது, வேற மாதிரி திங்க் பண்ணி வச்சிருக்கிறா போல. ஸோ லீடர் வந்து இதனால ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக நின்றுட்டு அவளே பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய கண்கள்ல இருந்த சோகத்தை யாருமே கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த லீடர் நார்மல் ஆகி, யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி இவளை எங்கேயாவது மறைக்கணும் அப்படின்னதும் நோரா வந்து தலையாட்டிட்டே, நானும் அதை தான் ட்ரை பண்றேன், ஸோ நீ ஃபர்ஸ்ட் இவளை வந்து ஸ்ட்ராங்கா பிடி அப்படின்னதும் உடனே அந்த லீடரும் டைட்டா பிடிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா பின்னாடி இருந்தது நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ஃபுல்லுமே நம்பிக்கை வந்துடுது. ஹீரோ என்னை காப்பாற்ற எப்படியாது அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அவன் என்ன சொல்றான்னா, ஹீரோயினுக்கு தேவையில்லாம அதிகமாக கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்றான். வேற எதுவும் பண்ண மாட்டான், காப்பாற்ற ட்ரை கூட பண்ணல. ஸோ ஹீரோயினுக்கு புரியவே இல்லை, என்னடா அது ஹீரோ ஏன் அப்படி பேசுறான்ற மாதிரி அதிர்ச்சியில அவனை பார்த்துட்டு அப்படியே சோகமா இருக்காங்க. இங்க நோரா வந்து, ஹீரோ கவலைப்படாத, இவன் மட்டும் எங்க கூட கோஆப்ரேட் பண்ணா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அதுவும் ரியோடைய பர்த்டே முடிகிற வரைக்கும் தான், அதனால சேஃபா ஒரு இடத்துல வச்சிருப்போம் அப்படின்னதும் கூடவே அந்த லீடர் என்ன சொல்றான்னா, உன்னுடைய பிளான் இதை விட பெட்டரா இருந்தா சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, ஹீரோ நீயாவது என்ன காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோ வந்து கண்ணை மூடிட்டு மெதுவா, இல்ல இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நொந்து போயிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா போகும்போது கூட திரும்பி பார்க்காம மெதுவா, எது நடந்தாலும் நாளைக்கு ரியோடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீ போக முடியாது, உன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு அவன் வந்து ரொம்பவே கனவு கண்டு வச்சிருந்தான், அது கனவாவே போயிடணும். ஸோ நாளைக்கு உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிற ஒருத்தனுக்கு நீயே மிகப்பெரிய ஒரு வழியா மாற போற, ரியோ அவன் உனக்காக தான் காத்துட்டு இருப்பான், ஆனா நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோன்ற மாதிரி கத்துறா. ஆனா எவ்வளவு கத்துனாலுமே ஒரு தடவை கூட அவன் திரும்பி பார்க்கல. அந்த நேரத்துல நோரா பாக்கெட்ல இருந்து ஒரு சிரஞ்சி எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்து இல்ல வேண்டாம் அப்படின்னு போராடுறாங்க. ஆனா நோரா அவளுடைய கழுத்துலயா இந்த இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. கொஞ்ச நிமிஷத்துல ஹீரோயினுடைய கண்ணு வந்து அப்படியே மங்க ஆரம்பிக்குது. பார்வை மங்கிட, உடம்புல இருந்து சக்தியும் குறைஞ்சிட, அப்படியே அந்த லீடர் மேல சாஞ்சிட்டாங்க, மயங்கிடுறாங்க. ஸோ அந்த லீடரும் ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது. அப்படியே ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஜயன் மட்டும் தனியா நடந்து வரான். அவன் நேரம் எங்க இருக்கானா, அந்த ரியோ பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த சீக்ரெட் செல் இருக்கு இல்லையா, ஸோ அது முன்னாடி தான் வந்து நிக்கிறான். சுத்தியுமே யாரும் இல்லையான்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு மெதுவா சாவி எடுத்துட்டு கதவை திறக்கிறான். ஸோ கதவை திறக்குது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போறான். உள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவசரமா வெளியில வந்துட்டு மறுபடியும் கதவை போட்டுறான். அங்க இருந்து யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி அமைதியா நடந்து போயிடுறான். ஸோ என்ன பண்ணா ஏன் எங்க போனான்றது நமக்கு தெரியல. அதே நேரத்துல இந்த பிரின்சிபலை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அந்த பிரின்சிபலாம் அவங்கள அமைதியா பார்த்துட்டு, நான் கேட்ட வேலை அது முடிஞ்சுதா, உன்னை இங்க ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா, இந்த யூனிவர்சிட்டிலேயே நான் முழுசா நம்புற ஆள் நீ மட்டும்தான், மற்றவங்க மாதிரி நீ கிடையாது, உன்னுடைய திறமை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கடைசி தடவையா எனக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும் அப்படின்னதும் அந்த ஸ்டூடெண்ட்டும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறான். அந்த பிரின்சிபால் வந்து இன்னுமே சீரியஸா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஹெல் யூனிவர்சிட்டியே தலைகீழ மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய போர் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த விஷயம் வந்து டெவில் கார்டு வாரிசுக்கும் தெரியக்கூடாது, பிளாக் பிளட் கேங்குக்கும் தெரியக்கூடாது, இந்த சீக்ரெட் எந்த காரணத்துக்காகவும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை நேராக பார்த்துட்டு, உனக்கு மறுபடியும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லையா, உனக்கு முக்கியமானவங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழணுன்றது உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்டூடெண்டோடைய முகம் வந்து கொஞ்சம் மாறுது. மறுபடியும் அந்த பிரின்சிபல் வந்து மெதுவா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்குற சக்தி இந்த யூனிவர்சிட்டிலேயே எனக்கு மட்டும்தான் இருக்குது, இப்போ தான் அந்த பையன் யாருன்றதை காட்டுறாங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, அந்த சிவப்பு முடி பையன் தான். ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டே, கரெக்டான பர்சனை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சிரிப்பை பார்த்தாலே இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் இல்லைன்றது நமக்கு புரியுது. ஏன்னா இவன் எல்லாருக்கும் எதிராக அவனுடைய கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்தது ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அந்த லீடர் அவளை சுற்றி அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டே, ஹீரோயின் நீயே உன்னுடைய வாழ்க்கையை இன்னுமே கஷ்டமாக மாற்றிட்டு இருக்க, நோரா என்ன சொன்னாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த ஹெல் யூனிவர்சிட்டியில் லவ் வந்து சர்வைவ் ஆக முடியும்னு நான் வந்து இன்னுமே நம்புகிறேன். ஆனால் உன்னுடைய ப்ராப்ளம், நீ காதலிச்சது தப்பான ஆள் இல்லை, தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல அவனை வந்து காதலிச்சிட்டேன் அப்படின்னதும் அப்படியே சொல்லிக்கிட்டே ஹீரோயின் வாயில கட்டியிருந்த துணியை வந்து அவுக்குறான். ஸோ ஹீரோயின் உடனே மூச்சு விட்டுட்டு அப்புறமா அந்த லீடரை பார்த்து, இல்லை எங்களுக்குள்ள இருக்கிறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவ ஸ்ட்ராங்கா சொல்றா. அவனுடைய கண்ணை பார்த்துட்டு, உனக்குள்ள இருக்கிற உண்மை வந்து என்னால் தெளிவாக பார்க்க முடியுது, இந்த ஃபீலிங் எவ்வளோ வலிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட லீடர் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஆனால் அடுத்தது உடனே என்ன சொல்றேன்னா, இல்லை எனக்குலாம் அதை புரிஞ்சிக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னையும் வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோயின் கோவமா, ஏன்
என்ன வேணும் உனக்கு, இப்படி பண்றதுனால என்ன கிடைக்க போகுது, ப்ளீஸ் என்னை வெளியில விடுன்ற மாதிரி கத்துறாங்க. லீடர் வந்து அமைதியா இல்ல உன்னை இப்போ வந்து விட முடியாதுன்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டான். ஸோ ஹீரோயின் கண் கலங்கிக்கிட்டு ஆனா ஏன் ரியோ வந்து எனக்காக காத்துட்டு இருப்பான் அப்படின்னும் போது லீடர் மறுபடியும் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காகவும் ரியோடைய நல்லதுக்காகவும் தான், இன்னைக்கு நீ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகாம இருக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கோபத்துல எதுக்காக எங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் எல்லாருமே எதிராக இருக்கீங்க, ஏன் ஏன் எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் உடனே கண்ணை மூடிட்டு ரொம்ப வருத்தமா சாரி, நான் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கணும்ன்றது ஒரு நாளும் நினைச்சு பார்க்கல, ஆனா எனக்கு வேற வழியும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்படின்னா ஏன் இப்போ இப்படி சொல்ற, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நீங்க வந்து எங்களுக்கு எதிரியா தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வியை கேட்ட உடனே லீடர் வந்து இப்போ வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உனக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டில உண்மைக்குமே என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா என்ன, ரியோ இருக்கான்ல இனிமேல் எதையுமே மறைச்சு வைக்க போறதில்ல, முழு யூனிவர்சிட்டி முன்னாடியுமே உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ண போறான் அப்படின்னு எதுவும் இல்ல ரியோ வந்து அப்படி பண்ண மாட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ரியோக்கு சப்போர்ட்டா பேச அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உண்மையாவா, ரியோவை நீ முழுசா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன இப்படி சொல்ற, இங்க பாரு உனக்காக அவன் எந்த அளவுக்கு கூட போவான், ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃபேஸே மாறிடுது. மறுபடியும் லீடர் என்ன சொல்றானா அவன் இது வரைக்குமே அந்த வாழ்க்கை ஃபுல்லா கட்டி எழுப்பின எல்லாத்தையுமே ஒரே நாள சதஞ்சு போயிடும், அவனுடைய பேரு அவனுடைய மரியாதை அவனுடைய பவர் அவனுடைய பொசிஷன் அப்படின்னு எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் அவனை பிரசிடென்ட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க, ஒரு சாதாரண ஆளை விடையும் கேவலமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க. உண்மையாவே உன்னால ரியூக்கு இந்த அளவுக்கு அழிவு வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒருபோதும் நான் அப்படி நினைக்க மாட்டேன்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ரியூவை வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம், இந்த யூனிவர்சிட்டியில மரியாதை தான் மிகப்பெரிய பவரே, அவன் அந்த ரெஸ்பெக்டை இழந்துட்டான்னா இத்தனை நாளாக அவன் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பேலன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போயிடும் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த ஹெல் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய சேஃப்டியும் ரியோடைய பவர் மேல தான் நிக்குது. ஸோ எனிமீஸ் எல்லாரையுமே தனியாக ஹேண்டில் பண்றது அவன் மட்டும்தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு உண்மையான சீல்டே அவன் தான், ரியோ இல்லைனா நம்ம யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தை ஹீரோயினுடைய மனசை நேராக தாக்கிடுது. இப்போதான் அவளுக்கு முழுசா புரியுது, இவங்க என்ன ரியோ கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கல, ரியோவை காப்பாற்ற நினைக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றது புரியுது. ஸோ ஹீரோயின் மெதுவா நம்ம லீடரை பார்த்து அப்படியே கண் கலங்கின ஒரு குரல்ல ஒருவேளை நான் ரியோவை விட்டுட்டு அவருடைய வாழ்க்கையை விட்டுட்டு முழுசா விலகிட்டா அப்போ அவன் சேஃபா இருப்பானா அப்படின்னு கேட்கும்போது நீ உண்மையாவே அப்படி பண்ணிட்டா நாங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகிடுவோம், இனிமேல் உன்னை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்ல ஸோ அந்த பதிலை கேட்ட ஹீரோயின் கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. சரி அப்படின்னா என்னை வந்து இப்போவே போக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ரியோடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே விலைக்கு போகிறதுக்கு. ஸோ மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த லீடரும் அவளை வந்து ஒரு செகண்ட் அமைதியாக பார்த்துட்டு ஹீரோயின் இந்த ஒரு தடவை நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கை கட்டியிருந்த கயிறை வந்து அவுத்து விடுறான். ஸோ கட்டுகள் அப்படியே விழுந்ததும் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா இப்போ ரியோவை காப்பாற்ற முடிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான், அது மட்டும் இல்லை இந்த ஹெல் யூனிவர்சிட்டியோடைய எதிர்காலமும் இப்போ உன்னுடைய முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவள் உடனே அவளுடைய பேக் எடுத்துட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் கதவு முன்னாடி நின்று காட்ஸ் வந்து அவளுடைய வழியை மறைக்க ஸ்டாப், பெர்மிஷன் இல்லாமல் நீ வெளியில் போக முடியாது அப்படின்னதும் அந்த நேரத்தில் லீடர் சத்தமாக அவளை விடுங்க அவள் போகட்டும் அப்படின்னு ஆர்டர் போட ஸோ காட்ஸ் உடனே வழி விட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் ஒரு நொடி கூட வீணாக்காமல் அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தடுமாறிக்கிட்டே நோரா வந்து உள்ள வரா. அவள் இன்னுமே காயங்களால் சரியாக நடக்க முடியல. ஸோ லீடரை பார்த்துட்டு நீ ஹீரோயின் கிட்ட சொன்னதெல்லாம் அவள் உண்மைக்குமே கேட்பான்னு நினைக்கிறியா, இல்லைனா நம்மளை ஏமாத்திடுவாளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம லீடர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவள் என்ன முடிவு எடுப்பான்றது எனக்கு தெரியாது, ஆனால் எந்த முடிவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும், புரியுதா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ரியோவும் ஹீரோயினும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரியோவை நானே நிறுத்த வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்ல அது கேட்ட நோரா வந்து அமைதியாயிடுறாங்க. அந்த நேரத்தில் வாசல் பக்கம் இருந்து தடுமாறிக்கிட்டே அந்த சிவப்பு முடிக்காரன் உள்ள வரான். லீடர் அவனை பார்த்து எங்கடா போயிருந்தேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்ல சிரிச்சுக்கிட்டு டெபிள் காட் வாரியர்ஸ் அந்த கேங் இருக்குல்ல அவங்கள வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈஸ்ட் விங்கில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். ஆனால் நமக்கு தான் உண்மை தெரியும், இவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரின்ஸ்பாலை மீட் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ லீடர் அவனை பார்த்துட்டு அது மட்டும் போதாது, இனிமேல் டெபிள் காட் வாரியர்ஸ் மேலே இன்னும் க்ளோஸாக கண்ணு வைக்கணும், அதனால எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன டீமாக வந்து பிரிஞ்சு போங்க, கேம்பஸ் முழுக்க யார் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்களும் நம்மளுடைய காதுகளும் 24 மணி நேரமும் அப்படியே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட ஸோ அந்த ஆர்டரை கேட்ட அந்த வெள்ளை முடிக்காரன் அந்த சிவப்பு முடிக்காரனுடைய முகமே மாறிடுது. கொஞ்சம் கோவத்தில் இந்த வேலையை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கலாம்ல, எதுக்கு எப்போவுமே என்ன அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது லீடர் உடனே கோபத்தில் ஏன்னா அது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மறுபடியும் உன்னால நாங்கள் ஏமாற விரும்பலை அப்படின்னு சத்தமாக சொல்ல
ஸோ அதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. ஏன்னா இங்கே இருந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே அவனை பற்றியே மெதுவாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனால தான் முன்னாடியும் ப்ராப்ளம் வந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறான்னு தெரியலேன்ற மாதிரி முணுமுணுத்து பேசிக்க. ஸோ அந்த சிவப்பு முடி பையனும் பார்த்தீங்கன்னா வெளியில் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அப்படியே கோவத்தில் இருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் ஹெல் யூனிவர்சிட்டியில் பிளடி நைட் வந்து இனிமேல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணுங்க இடத்துல ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் ஹீரோயின் வராதத ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கே போனால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு பயந்துட்டே இருக்கேன். ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் உள்ளே வராங்க. அவளை பார்த்த உடனே ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி போய் அவளை வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கே போயிருந்த, உனக்கு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு பதற்றமாக கேட்க. ஸோ ஹீரோயின் வந்து சிரிக்க முயற்சி பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஸ்ட்ராங்காக இரு, எதுவானாலுமே நம்ம வந்து சேர்ந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னதும் ஸோ இது வந்து வார்த்தையினால சொல்கிறா, ஆனால் உண்மைக்குமே இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய சந்தேகம் தானே. அந்த நேரத்தில் ரியூ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவளுடைய மனசில் திரும்ப திரும்ப கேட்குது. ஹீரோயின், நான் உன்னை வந்து சீரியஸாக லவ் பண்ணுறேன், டே முடிவில் நீ என் கூட இல்லைனா எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது, அப்புறமா அவன் டார்லிங்னு கூப்பிட்டது, எல்லாரும் முன்னாடியும் உன்னுடைய கையை பிடிச்சி டான்ஸ் ஆடணும்னு சொன்னது. ஸோ இது எல்லாமே ஹீரோயினுடைய மனசில் ஓடிட்டு இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே யோசிக்கிறேன், இந்த கனவை நம்ம எப்படி உடைக்க போகிறேன், ரியோ கிட்டே இதை எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி தவிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, அதாவது இன்னைக்கு தான் நம்ம ரியோடைய பர்த்டே. ஸோ கேம்பஸ் முழுக்க ஒரு வேற மாதிரியான அட்மாஸ்பியர். ஸோ ஹீரோ நடந்து போகும்போது சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவளே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. யாருமே நேராக வந்து எதுவுமே சொல்லலை, ஆனால் இந்த கிசு கிசுன்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்றது நல்லாவே தெரியும் இல்லையா. ஏன்னா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஏற்கனவே கேம்பஸ் முழுக்க இந்த விஷயத்த வந்து பரப்பிட்டாங்க. ரியோ வந்து ஹீரோயினை பனிஷ்மெண்ட்ல இருந்து காப்பாத்திட்டாரு, அவளுக்காக மட்டும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக பரப்பி வச்சிருக்கா இல்லையா. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டு பொண்ணு பதற்றமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வராங்க. ஹீரோயின், நீ ஏன் வெளியில் வந்த, மொத்த யூனிவர்சிட்டியும் அவங்கள சம கோபத்தில் இருக்காங்க, நீ மறுபடியும் நம்மளுடைய ரூம்க்கே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ பழைய ஹீரோயின் கிடையாது இல்லையா, அவளுடைய முகத்தில் இருந்த பயம் கொஞ்சம் கூட தெரியல. அமைதியாக சிரிச்சுக்கிட்டே, நான் ஏன் ஒளிஞ்சிருக்கணும், எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் போகணும், நீயும் டென்ஷன் ஆகாத, அப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டு பொண்ணு இன்னுமே விடாமல், ஹீரோயின் ப்ளீஸ் இப்போ வெளியில் போகாத அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் அவளுடைய தோளில் கை வச்சுட்டு, ஃப்ரெண்டு பொண்ணு, இந்த யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குதுன்றதை நான் அப்புறமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த திமுரு பிடிச்ச பொண்ணுடைய என்ட்ரி. இந்த தடவையும் தனியாக வரல, அவளுடைய கேங் ஃபுல்லுத்தையுமே கூட்டிகிட்டு வரான். ஸோ ஹீரோயின் முன்னாடி வந்து வேணுக்குனே அவளை தள்ளி விடுறான். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்க, உன்னுடைய முகத்தை பார்த்தா ரொம்பவே கன்ஃபியூஸில் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அப்புறமா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, இப்போ மொத்த கேம்பஸ்க்கும் தெரிஞ்சிடுச்சு உனக்கும் ரியூக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது. ஸோ ரூல்ஸ் பிரேக் பண்ணியும் ரியோ உன்னை காப்பாற்றிட்டாருன்றதும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோயின் வந்து எதுவுமே பேசலாம், அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து நிப்பாட்டவே மாட்டான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு, பாருங்க இந்த பொண்ணு எப்படியோ நம்ம ரியூவை மயக்கி அவளுடைய வலையில விழ வச்சுட்டா, நம்மளுடைய பிரசிடென்ட்டை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கப்புறம் இவ்வளோ சும்மா விடலாமா அப்படின்னு சத்தமாக கேட்கும்போது உடனே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, இல்லை இவளுக்கு வந்து ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இந்த தடவை ஹீரோயின் வந்து பழைய மாதிரி நடுங்கல, அவள் அமைதியாக எல்லாருமே பார்த்துட்டு, சரி என்ன பண்ணாலுமே பண்ணுங்க, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அதை கேட்டு எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே ஹீரோயின், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க, இந்த தடவை உங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இது வரைக்கும் பார்த்ததை விட இன்னுமே கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பதறி போய்ட்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் கிடையாது, இந்த ஹெல் யூனிவர்சிட்டியோடைய புதிய குயினே இவ தானே. அது போக ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இந்த யூனிவர்சிட்டியோடைய புதிய குயினும் நான் தான், டாப் ரேங்கிங்கில் 4வது இடத்துலையும் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டோடைய செக்ரட்டரியும் நான் தான், அதனால என்னை தொடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகுன்றதை நல்லா யோசித்துக்காங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டதுமே எல்லாருமே மிரண்டு போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவ சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்படின்னு பயம் வந்துடுச்சு. ஆனால் திமிரு பிடிச்ச பொண்ணு மட்டும் விடாமல் கத்திக்கிட்டு, ஏய் இவன் நம்மளை மிரட்டுறா, அவ்வளோதான், யாரும் பயப்படாதீங்க, இவ ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்ல. அந்த நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து, இல்லை நம்ம பண்ணுறது தப்பு தான், ஸோ முன்னாடி பண்ண தப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, நான் இந்த விஷயத்துல இவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவனை தொடர்ந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம திமிரு பிடிச்ச மட்டும் தனியாக நிற்கிறான். ஸோ ஹீரோயின் அவளை நேராக பார்த்துட்டு, திமிரு பிடிச்ச பொண்ணு, ஒரு விஷயம் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரூல்ஸ் வந்து உனக்கும் பொருந்தும், இனிமேல் என்ன ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணா பனிஷ்மெண்ட்ல இருந்து உனக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. அந்த வார்த்தையை கேட்ட அந்த பொண்ணுடைய மனசை உடஞ்சு போயிடுது, அவளுடைய கண்ணும் கலங்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஹீரோயினை பார்த்துட்டு சாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல. மறுபடியும் அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னை ஏன் இவ்வளோ வெறுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஃப்ரெண்டு பொண்ணு, ஏன்னா நீ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே இன்செக்யூரா ஃபீல் பண்ற, பொசசிவ் ஆகுற அப்படின்னு சொல்ல. அவ சோகமா சிரிச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அது முழு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு சாம பார்க்குற மாதிரி இருக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி பொசிஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோயினுடைய பொசிஷன்ல சாம்னு ஒருத்தங்க, ஸோ அவங்களுடைய ஞாபகம் வருதுன்னு சொல்றான். ஸோ அந்த ஹெல் யூனிவர்சிட்டியில் நான் உண்மையாகவே ஃப்ரெண்டுன்னு நினச்ச ஒரே ஆள் சாம் மட்டும்தான், அவள் தான் என்னுடைய ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு
ஆனால் அவள் என்ன இந்த நரகத்தில் தனியாக விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டு பொண்ணை குழம்பி போயிடுறான். இவன் ஏன் இப்படி பேசுகிறா, திடீர்னு அல்றாளேன்ற மாதிரி பார்க்குறான். உடனே இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன நடந்தாலுமே சாம் என்னை விட்டு போக மாட்டான்னு நினச்சேன், ஆனால் நான் தப்பாக நினச்சிட்டேன், அவன் என்னை விட்டு தனியாக போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாக அவகிட்ட போயிட்டு இல்லை சாம் உன்னை விட்டு போகலை, அவள் திட்டமிட்டு கொலை பண்ணப்பட்டா அப்படின்னு சொல்ல உடனே இவ கத்துறா. எனக்கு அதெல்லாம் கேட்க வேணாம், அவள் எப்படி செத்தா, யாரு கொன்னாங்க, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான், அவள் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டா, அதனால நான் அவளையும் வெறுக்கிறேன் உன்னையும் வெறுக்கிறேன், இனிமேல் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே கண்ணீர் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ அந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஏன் இவ்வளோ திமிரா மாறினா, அவளுடைய கோபத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய காயம் இருக்குன்றது நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு கொஞ்சமாக புரிய வருது. அதாவது நம்ம இவ்வளோ நாள் மோசமானவங்கன்னு நினச்சவங்க உண்மைக்குமே மோசமானவங்களான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. என்னன்னா அந்த பிளடி நைட் நடக்கும்போது ஹீரோயினை ஒரு ஹண்டர்கிட்ட இருந்து காப்பாற்றினது இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தானே. அதனால அவளுடைய கோபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்றது நமக்கு புரியுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகுது. ஸோ ஹெல் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக பர்த்டே செலிப்ரேஷன் தான். மியூசிக்கும் சரி, டான்ஸும் சரி, லைட்டும் சரி, மொத்த கேம்பஸுமே அப்படியே ஃபெஸ்டிவல் மாதிரி மாறிடுச்சு. ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தானே நம்ம ரியோடைய பர்த்டே. ஸோ அதுக்கான பார்ட்டி தான் இது. ஸோ ஆனால் அந்த பார்ட்டியில் 2 பேருக்கு மட்டும் செலிப்ரேஷனை விட பயங்கர டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு பக்கம் நோரா, அதாவது ரியோவை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறா, இன்னொரு பக்கம் அந்த லீடர். ஸோ ரியோ மேல இருந்து கண் எடுக்கவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் விடையுமே அதிகமாக தவிச்சது நம்ம ரியோ தான். ஏன்னா அவன் பார்ட்டியில் இருந்து எல்லாருமே பார்த்துட்டான். ஹீரோ, ஃப்ரெண்டு பொண்ணு கைரா, ஃப்ரெண்டு பையன் சயான் அப்படின்னு ஹீரோயினோட கேங் எல்லாத்தையுமே பார்த்துட்டான். ஆனால் ஹீரோயினை மட்டும் காணோம். ஸோ ஹீரோயின் மட்டும் வரலன்றதை பார்த்ததுமே அவனுடைய சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஏன் வரல அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் திடீர்னு பார்ட்டி என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ ஜம்முன்னு இருந்துச்சுல. அடுத்த பார்ட்டை நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.